Hi students, and இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா we discussing transistors. ஓகே, நம்ம யூனிட்ல செகண்ட் யூனிட் பார்த்தோம் அப்படின்னா டிரான்சிஸ்டர்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ டிரான்சிஸ்டர் அப்படின்றது இட்ஸ் நத்திங் பட் இட்ஸ் அ பேக் டு பேக் டயோட். ஒரு பிஎன் ஜங்ஷன், ரெண்டு பிஎன் ஜங்ஷன்ஸ் பேக் டு பேக்காக கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அப்போ வர்றது எனக்கு என்ன அப்படின்னா எனக்கு வந்து டிரான்சிஸ்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஹேவ் அ பிஎன், அதே மாதிரி இங்கே ஒரு பிஎன் ஜங்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. Say here we have PN junction. இதை ரெண்டையும் நீங்கள் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு வர்றது we have a transistor. Okay, so we have NP. Okay, so this is what the idea is. Okay, so transistor பார்த்தீங்க அப்படின்னா 1948 பெல் லேப்ஸில் ஃபைண்ட் அவுட் டிஸ்கவர் பண்ணாங்க. இட் வாஸ் இன்வென்டட். ஓகே, ஸோ இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா டிரான்சிஸ்டர்ஸோட சைஸ் வந்து இட் இஸ் இந்த சைஸ் ஆஃப் அ ரூமோட சைஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிரான்சிஸ்டர் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா வி வில் பி ஹேவிங் லாட் ஆஃப் டெவலப்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஒரு நேனோமீட்டர், ஒரு 10 நேனோமீட்டரில் கிட்டத்தட்ட 200 டிரான்சிஸ்டர்ஸ் வரைக்கும் பில்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி டெவலப் ஆயிருக்கு. ஆப்வியஸ்லி இது பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ செமிகண்டக்டர், பர்டிகுலர்லி இட்ஸ் அ சிலிக்கன் டிவைஸ். ஓகே, ஸோ நம்ம பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா வி ஹாவ் அ transistor called bipolar junction transistor. Okay, so you'll be having two junctions. Okay, for example you will be having the PNP, they mind the P எனக்கு நடுவுல ரெண்டு ஜங்ஷன் இருக்கு இல்லையா? So we have a bipolar, ரெண்டு polar junction, ரெண்டு ஜங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். So that's why we call this as a bipolar junction transistor. Okay, so அதே மாதிரி இதில் பார்த்தோம் அப்படின்னா you will be having three regions. Okay, இந்த மூணு ரீஜன் என்னென்னு பார்ப்போம். Okay, so here we have a region. Okay, so we have a emitter. Okay, so we have a emitter, base and collector. Okay, so இதில் பார்த்தீங்கன்னா two types of transistor இருக்கு. PNP transistor இருக்கு and we have a NPN transistor. Okay, so PNP அப்படின்னா it's a P type, நடுவில் N type இருக்கும், அதுக்கப்புறம் P type இருக்கும். NPN அப்படின்னா N type, P type, அப்புறம் N type semiconductor. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சாண்ட்விச் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இது பார்க்குறது இந்த பயாசிங் பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we get into the symbols. ஓகே, symbols of transistor. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா you will be having schematic diagram. இதுக்கு பேர் வந்து schematic. டிரான்சிஸ்டரோட schematic இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் எலக்ட்ரானிக் சிம்பிள். ஓகே, நம்ம சர்க்கியூட் போடும்போதெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதைத்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, and most commonly used transistor என்ன அப்படின்னா is the NPN transistor. இந்த டிரான்சிஸ்டர் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதனால டிரான்சிஸ்டரை வரையும் போது கரெக்டாக வரையணும். யூ ஷுட் பி drawing a line like this, and இதுலேருந்து ரெண்டு லைன் இப்படி வரணும், அண்ட் கீழே பேஸ் இருக்கணும். ஓகே, ஸோ அண்ட் இந்த ஆரோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆரோவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இதில் எமிட்டர் அப்படின்றது என்ன பண்ணு இந்த என்பிஎன் டிரான்சிஸ்டரில் எமிட்டரும் கலெக்டரும் வந்து we have a n-type semiconductor. ஸோ n-type semiconductorல பார்த்தோம் அப்படின்னா we will be having electrons as major carriers. electrons தான் எனக்கு என்னது மேஜர் கேரியர்ஸாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி இதில் பார்த்தோம் அப்படின்னா emitter is more doped. ஓகே, கம்பேர்ட் டு கலெக்டர் அண்ட் பேஸ் எமிட்டரில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நல்லா டோப் பண்ணியிருப்பாங்க. ஸோ டோப்பிங்கில் எனக்கு என்ன நடக்கும்? If you have an n-type semiconductor, you will be having large number of electrons. So and கலெக்டர் பார்த்தீங்கன்னா எமிட்டரோட கொஞ்சம் கம்மியாக க்ளோ பண்ணியிருப்பாங்க. பேஸ் வந்து இருக்கிறதுலே மோஸ்ட் டோப்பிங்காக இருக்கும். ஸோ டோப்பிங் லெவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யூ வில் பி ஹேவிங் எமிட்டர் இஸ் மோர் டோப். ஓகே, அண்ட் கலெக்டர் இஸ் ஸ்லைட்லி லெஸ் டோப்டு தேன் எமிட்டர், அண்ட் வி வில் பி ஹேவிங் எ பேஸோட டோப்பிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா which is this is doping of electron emitter. Sorry, just a minute, இது இப்படி கூட எழுதலாம். எமிட்டர் டோப்பிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எமிட்டர் அண்ட் கலெக்டர் அண்ட் பேஸ். ஸோ திஸ் இஸ் தி டோப்பிங் ஆர்டர். ஓகே, ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கரண்ட் ஃப்ளோ வெளியில் வர்றது பார்த்தீங்கன்னா எமிட்டர்லேருந்து தான் வரும். என்பிஎன் டிரான்சிஸ்டர் அப்படின்றதுனால எமிட்டர்லேருந்து தான் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா கரண்ட் ஃப்ளோ வருது. ரெஸ்ட் ஆஃப் தி பேஸ் அண்ட் கலெக்டரில் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் வந்து உள்ளே போகும்.
So for this reason ஏன்னா I which gives the collector emitter current which is equal to IC plus IB. ஏன்னா இந்த ஈக்குவேஷன் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஒரு NPN டிரான்சிஸ்டரில் IE, this is the emitter current, is equal to sum of base current and collector. Okay, right. Once in the regionsலாம் பார்த்தாச்சு, now we will get into the biasing. Okay, so biasingல என்ன பண்ணுவோம் அப்படின்னா பார்ப்போம். ஸோ biasing பார்த்தோம் அப்படின்னா biasingனா என்னது, we are giving connections. ஸோ இதுக்கு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா பேசிக்காக you have to know PN junction biasing. PN junctionல பார்த்தோம் அப்படின்னா we will be having forward bias and reverse bias. ஓகே, ரெண்டு இது பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ இதில் என்ன இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா you will be having a transistor. ஏன்னா 3 terminal இருக்கு இல்லையா, 3 terminal இருக்கிறதுனால ரெண்டு, அதாவது எமிட்டர் பேஸ் ஜங்ஷன் ஒரு காம்பினேஷனாகவும் அதே மாதிரி பேஸ் கலெக்டர் ஜங்ஷன் ஒரு காம்பினேஷனாகவும் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா பயாசிங் அப்படின்றது யூ ஆர் மேக்கிங் கனெக்ஷன் ஃபார் அ பிஎன் ஜங்ஷன். ஸோ இங்கே பாருங்கள், ஹியர் வி ஹாவ் அ பேஸ். ஓகே, பேஸ் வந்து பி டைப், அதே மாதிரி இது வந்து எமிட்டர் என் டைப், அதே மாதிரி இந்த கலெக்டர் வந்து என் டைப். ஸோ இந்த பயாசிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிஎன் ஜங்ஷன், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ பிஎன் ஜங்ஷன். இந்த பிஎன் ஜங்ஷனுக்கு நீங்கள் இன்புட் கொடுக்க போகிறீங்க, கனெக்ஷன்ஸ் கொடுக்க போகிறீங்க. ஓகே, ஸோ தட்ஸ் வாட் தி பயாசிங். ஸோ எப்போவுமே என்ன பண்ணணும் அப்படின்னா எமிட்டர் பேஸ் ஜங்ஷன் இருக்கு இல்லையா, இந்த எமிட்டர் பேஸ் ஜங்ஷன், ஏன்னா இங்கே எமிட்டரும் பேஸும் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ வி கால் திஸ் ஆஸ் எ எமிட்டர் பேஸ் ஜங்ஷன். எனக்கு எப்போவுமே என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணணும். ஓகே, ஃபார்வர்ட் பயாஸில் என்ன பண்ணுவோம், பாசிட்டிவ் பி டைப்லையும் நெகட்டிவ் டெர்மினல் என் டைப்லையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கனெக்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் திஸ் ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் பி ஹேவிங் ஏ கரண்ட் ஃப்ளோ, பெட்டர் கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஓகே, ஸோ இந்த ரீஜனில் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா we will be giving input signal also. ஓகே, எமிட்டர் பேஸ் ஜங்ஷன்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்புட்டு கொடுக்க போகிறோம். ஏன்னா அங்கே வந்து ஃபார்வர்ட் பயாஸ் ஆகிருக்கு. ஃபார்வர்ட் பயாஸ் இருக்கிறதுனால எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா will be having low resistance. எந்த ஒரு சிக்னல் நம்ம உள்ளே கொடுத்தாலும் அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா உள்ளே போகும். ஓகே, ஸோ யூ ஹாவ் டு நோ திஸ், ரைட். ஸோ எமிட்டர் பேஸ் ஜங்ஷனை முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வர்றது பார்த்தீங்கன்னா யூ வில் பி ஹேவிங் திஸ் கலெக்டர் பேஸ் ஜங்ஷன். ஓகே, கலெக்டர் பேஸ் ஜங்ஷன் இருக்கு இல்லையா, கலெக்டர் பேஸ் ஜங்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இட் ஷுட் பி ரிவர்ஸ் பயாஸ். ஓகே, ஸோ இது என்ன பண்ணணும், ரிவர்ஸ் பயாஸ் பண்ணணும். ஸோ ரிவர்ஸ் பயாஸ் பண்ணுறதுனா என்னது, என் டைப் பாசிட்டிவ் டெர்மினலோடையும் பி டைப் நெகட்டிவ் டெர்மினலோடையும் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா வி கால் தட் ஆஸ் அ reverse bias. ஸோ இங்கே பாருங்கள், you will be having a reverse bias in the collector phase junction. இந்த ரீஜன்லேருந்து எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா you are able to get the leakage current. இது சர்க்கியூட்டுக்கு மாறுபடும். ஓகேங்களா, ஸோ இட்ஸ் ஐ லீக்கேஜ். அந்த லீக்கேஜ் கரண்ட் எதனால ஃப்ளோ ஆகுது அப்படின்னா இன் ஜென்ரல் நம்ம பிஎன் ஜங்ஷனில் என்ன பார்த்தோம், ரிவர்ஸ் பயாஸில் there will be a volt current which is due to the minority carriers அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த ஐடியா இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த லீக்கேஜ் கரண்ட் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, தட் இஸ் the flow of current due to the minority charge carriers. இது எல்லா காம்பினேஷன் ஆஃப் டிரான்சிஸ்டர் சர்க்கியூட்லையும் இது வரும். சரிங்களா, ஏன்னா ஒரு ரீஜன் வந்து கண்டிப்பாக ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணணும், இன்னொரு ரீஜன் வந்து கண்டிப்பாக ரிவர்ஸ் பயாஸ் பண்ணணும். அண்ட் அனதர் திங், ஸோ இந்த கலெக்டர் பேஸ் ஜங்ஷன் எப்போவுமே நம்ம ரிவர்ஸ் பயாஸ் பண்ணுறோம். அவுட்புட் வந்து எப்போவுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா we will be taking from the collector across the resistance. ஸோ கலெக்டரில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க கலெக்டர் பேஸ் ஜங்ஷனில். ஸோ ரெசிஸ்டர்லேருந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவுட்புட் எடுப்போம். ஓகே, ஸோ if you have a resistance you are able to take the output across the resistance. Okay, so this is what about the basics of transistor. Okay, அதே மாதிரி டிரான்சிஸ்டர் கனெக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது you will be having 3 connections. ஓகே, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா we have a common base connection. We have a common base connection, emitter connection and
கலெக்டர் கனெக்ஷன். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது காமன் பேஸ் கனெக்ஷன். அண்ட் மோஸ்ட் காமன்லி யூஸ்டு கனெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் எமிட்டர் கனெக்ஷன். ஓகே, காமன் கனெக்டர் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா காமன் பேஸ் கான்ஃபிகரேஷன், காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன், காமன் கலெக்டர் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈச் அண்ட் எவ்ரி சர்க்யூட் ஹேஸ் இட்ஸ் ஓன் அப்ளிகேஷன். ஓகே, ஸோ ஃபிசிக்ஸில் அப்ளிகேஷன்ஸ் பேஸ்ட் ஆன் த டைப் ஆஃப் த சர்க்யூட்டே நமக்கு என்ன அப்படின்னா இருக்கும். ஓகே, ஸோ ஃபார் டைமிங் வி வில் ஸ்டாப் ஹியர். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா காமன் கலெக்டர் கனெக்ஷனை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஹாப்பி லேர்னிங், ஸ்கோர் மோர். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் இஃப் யூ லைக் திஸ், ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வி வில் ட்ரை டு இம்ப்ரூவ் தட். ஓகே, தேங்க் யூ வெரி மச்.